Hi, welcome to Madhi Food Tube. இன்னைக்கு நம்ம சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு எக் கறி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எக் கறி மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இது போட்டு முதல்ல லைட்டா வதக்கிக்கோங்க. இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். இதை எவ்வளவு பொடிசா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவு சாப் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பொடிசா நறுக்கி இந்த மாதிரி போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கிட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். 2 நிமிஷம் ஆச்சுது. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து அதை பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நல்லா பொடிசா சாப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கணும். அதுக்காக மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு மூடி வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆச்சுது. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்குது. மசாலா ஸ்மெல் போயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இது தொக்கு மாதிரி நல்லா கிடைச்சிருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை எப்போதுமே மொத்தமாக ஊற்றாதீங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழையணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா ஈஸியாக குழஞ்சி வந்துடும். இப்போ இதில் நம்ம உப்பு போடலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிரேவி மாதிரி கிடைச்சிருக்கு. இதில் நான் 4 முட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். மசாலாவை முட்டையை போட்டு பரட்டாமல் மசாலாவை அது மேலே மெதுவாக எடுத்து போடுங்க. முட்டை இல்லைன்னா உடஞ்சிடும். கிரேவியை அது மேலே போட்டுட்டு இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் ஆச்சுது. முட்டையை மெதுவாக திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் அதில் நல்லா எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல தொக்கு மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எக் கறி மசாலா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.